நாடுக்கு இடையே போர் நடந்துச்சுன்னா யாருக்கு கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டில் இருக்கிற மிலிட்ரி ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடலாம். இது உலகம் அறிந்த உண்மை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட்வேர்லாம் மெயினாக கவர்மெண்ட்டு தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ப்ரைவேட் செக்டார் ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சி அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் மொரோவர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. பட் ஃபியூ இயர்ஸ்க்கு பேக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்போ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி ஹார்ட்வேர் எல்லாமே யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த ப்ரைவேட் செக்டார் கம்பெனி தான். இப்போ நான் ஏன் இந்த இதை இன்றைக்கி எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இஸ்ரேலுக்கும் இந்த ஹமாஸுக்கும் நடக்கிற போரில் யார் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதில் யார் யார் முன்னணியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று போயிங், அவங்க தான் F-15ங்கிற வர்க்க விமானத்தை இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணுறாங்க. நார்த்ராப் அப்படிங்கிற கம்பெனி, அவங்க தான் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபார் த பிளேனுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஜென்ரல் டைனமிக்ஸ், அவங்க தான் இந்த அம்யூனிஷன்லாம் சப்ளை பண்ணுற கம்பெனி. இதை தவிர லாக்கீட் மார்டின் அப்படிங்கிற கம்பெனி, அது எல்லாமே இந்த ப்ரிசஷன் மிசைல்ஸ்லாம் சப்ளை பண்ணுறவங்க. இவங்க அத்தனை பேருக்கும் கொண்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைமில், எஸ்பெஷலி ஃப்ரம் 24 and 25. முன்னாடிலாம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு $3.3 பில்லியன் தான் மிலிட்ரி எய்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இன் ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா $6.8 பில்லியன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு சைடு ட்ரம்ப் இந்த போரை நிறுத்தணும்னு பாடுபட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் நல்லா செயல்பட்டுருக்காங்க, நல்ல ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி இன் எனி மிலிட்ரி இது பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த இண்டஸ்ட்ரியல் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா காவேரி நியூஸுக்கு போனீங்கன்னா இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ இருக்குது.